வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 80% அதிகமானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. இப்போ மிக மிக முக்கியமான செய்தி நிறைய சேனலில் வரல. மகாராஷ்டிராவில் பரபரப்பு. எல்லாருக்கும் தெரியும், மகாராஷ்டிராவில் இன்றைக்கி ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் நேற்றே போயிட்டாங்க டெல்லிக்கு. அதுதான் முக்கியமான செய்தி. ஆனால் அது முக்கியமான செய்தி பழைய செய்தி தான். அதைவிட முக்கியமான செய்தி நேற்று உத்தவ் தாக்கரே அவர்கள் பேசிய வார்த்தை, அதனைத் தொடர்ந்து சுப்ரியோ சுலே சொன்ன வார்த்தை, உடனே வேகமாக மறுப்பு தெரிவிக்கிறார் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ். என்ன நடக்கிறது? மகாராஷ்டிராவில் கூட்டணி உடைகிறதா? சரி, இந்த கூட்டணி அஜித் பவார் ஆதரவாளர்களே இல்லை இவங்க நம்ம ஏக்நாத் ஷிண்டே ஆதரவாளர்கள் சீட்டு கொடுக்காம அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது, யாருமே எதிர்பார்க்காத கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த ட்விஸ்ட்டு. உத்தவ் தாக்கரே அந்த வார்த்தையை ஏன் சொல்ல வேண்டும்? சுப்ரியா சுலே ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? என்ன சொல்கிறாரு உத்தவ் தாக்கரே? நிதின் கட்கரி அவமானப்படுத்தப்பட்டுள்ளார். அவர் எங்கள் கூட்டணிக்கு வரணும், வாங்க, நாங்கள் கான்பூரில் நீங்கள் நில்லுங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். இது ரொம்ப பெரிய வார்த்தை. இதில் பெரிய பெரிய சங்கதிகள்லாம் உண்டு. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி கொஞ்ச நாளாகவே மோடி அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. மோடியை விட சீனியர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மும்பையில் நடத்தக்கூடிய கட்டுமானம், அதானி குழுமம் தாராவி கட்டுமானம், அதற்கு நிறைய இதற்கு இவர் தான் ஒப்புதல் கொடுக்குற நிலைமையில் இருக்குது. அதில் அரசல் புரசல் இருக்குது. நிதின் கட்கரி புறக்கணிக்கப்படுகிறார் தொடர்ந்து அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கும்போது, போன வாரமே நிதின் கட்கரிக்கு வேண்டியப்பட்டவங்களும் உத்தவ் தாக்கரேக்கு வேண்டியப்பட்டவங்களும் சந்தித்தார்கள்னு ஒரு ரூமர் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வாங்குங்க, கான்பூர் நீங்கள் உங்கள் எடுத்துக்கோங்கன்னு பகிரங்கமாக ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார் உத்தவ் தாக்கரே. அவர் தேசத்தின் அடையாளம், மகாராஷ்டிராவின் ஒரு ஐகான். அவரை போய் நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க. முதல் லிஸ்ட்டில் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் பேர்லாம் இருக்குது. மும்பையில் அவருக்கு தான் அந்த சீட்டுன்னு உறுதிப்படுத்திருச்சு. அவருக்கே அந்த சீட்டை கொடுக்கல. அப்போ அவரை சிறுமைப்படுத்த நினைக்கிறீர்கள். தேவேந்திர பட்னாவிஸை தூக்குவதற்காக நிதின் கட்கரி அவமானப்படுத்துவதை எங்களால் சகிக்க முடியாதுன்னு அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி அன்றைக்குமே கொஞ்ச நேரத்தில் எல்லா ஊடகங்களையும் வரும். இது என்ன பின்னணி? திடீர்னு ஏக்நாத் ஷிண்டேவும் நம்ம அஜித் பவாரும் தனித்தனி ஃப்ளைட்டில், ஒரே ஃப்ளைட்டில் போல் தனித்தனி ஃப்ளைட்டில் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவருக்கு கிடைக்கக்கூடிய சீட் என்ன? அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன? பிஜேபி இதை எப்படி பார்க்குது? சுப்ரியா சுலே உடனே இவருக்கு ஆதரவாக பேசுகிறாரு. யார்? நிதின் கட்கரிக்கு ஆதரவாக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா லீடர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிதின் கட்கரி அப்போ நிதின் கட்கரிக்கு பிஜேபி 2வது லிஸ்ட்டில் நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் அது சரி வராது. அவர்கள்லாம் கொஞ்சம், ஏன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டில் கொடுக்காம எதுக்கு 2வது லிஸ்ட்டில்? அப்புறம் நான் என்ன ஆளு? ஒன்றும் வேணாம். ஒரு அமைச்சரவையில் நிதியமைச்சர் போஸ்ட்டுக்கும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கும் என்ன முக்கியத்துவம்னு பார்க்கலாம். ஆதி திராவிடத்துறை அமைச்சர் எந்த ரேங்க்கு, நிதியமைச்சர் எந்த ரேங்க்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறோம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஜேபி கூட்டணி அந்த என்டிஏ திணறி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் உடைச்சிட்டாங்க. உடைச்சதில் ஏக்நாத் ஷிண்டேக்கு கிட்டத்தட்ட போன தேர்தலில் சிவசேனா 22 தொகுதியில் நின்னது. இப்போ நம்ம ஏக்நாத் ஷிண்டே கிட்ட 12 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த 12 எம்பிக்களுக்கும் நீங்கள் சீட்டு கேட்கணும். அதனால் அவர் 12வது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா வெளியில் நான் தான் சிவசேனான்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு 8 சீட்டு கொடுத்தா என்னங்க, 8 சீட் நீங்கள் நிற்கிறீங்க. உத்தவ் தாக்கரே 20 சீட்டில் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் சிவசேனாவா, அவர் சிவசேனாவா? அந்த 8 தொகுதி இல்லாமல் மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சிவசேனா வேட்பாளர்கள் பிஜேபி கேண்டிடேட்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை உத்தவ் தாக்கரேக்கு ஓட்டு போடுவாங்களா? நேற்று வரைக்கும் உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்த தொண்டர்கள் இன்றைக்கி நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரேவை சொன்ன வார்த்தை என்ன? அவர் ரொம்ப மோசமானவர், ஏமாற்றிட்டார், வாரிசு அரசியல் அப்படிலாம் சொல்லலை. அவர் இந்துத்துவா விட்டு நழுவி போயிட்டுருக்காரு. எனக்கு காங்கிரஸ் கூட்டணி வச்சது பிடிக்கலண்டு. காங்கிரஸையும் சரத்பவாரோடையும் ரொம்ப வருஷமாக கூட்டணி வச்சுருக்காரு. போன சட்டமன்ற தேர்தல் அப்போல்லாம் தெரியாமல் பண்ணும்போது தெரியுது சந்தர்ப்பவாதம்னு அங்கே இருக்க மக்களுக்கும் தெரியும். அதனால தான் இன்னும் உத்தவ் தாக்கரேவை அசைக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு ஒரு பிரச்சனை. அஜித் பவாருக்கு சொல்லவே வேணாம், அவருக்கு 3 சீட்டு தான் தராங்கிறாங்க. அவருக்கு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் விட என்னென்னா 2 பேரையும் போன வாரம் சந்தித்த அமித்ஷா இவ்வளோ தாங்க தர முடியும், 48 சீட்டு, நாங்கள் 35ல் நிற்போம், மிச்சத்தை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் பெரிய கட்சியாக இன்றைக்கி பிஜேபி இருக்குது. போன தடவை சிவசேனா பாதி பிஜேபி பாதி நினச்சி.
இந்த தடவை ஒட்டு மொத்தத்தையும் நாங்களே எடுத்துக்குவோம் அப்படின்னா அந்த அந்த இனிமேல் வந்து பிஜேபி தான் அங்கே எல்லாம். உத்தவ் தாக்கரே ஷிண்டே அணியில் 2வது அப்படின்னா அப்போ உத்தவ் தாக்கரே பெரிய ஆளா, ஏக்நாத் ஷிண்டே பெரிய ஆளா? இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதில் வந்து அதிகாரம் கையிலேருந்து எவ்வளோ தான் நீங்கள் அடக்கி வச்சாலும் இன்றைக்கி பிட்னாவிஸா, ஷிண்டேவா, அஜித் பவாரா 3 பேருக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருக்குது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர். என்ன ஒன்று, எல்லா ஸ்டேட்லேயும் முதல்வருக்கு பவர் அதிகம், துணை முதல்வருக்கு பவர் கம்மி. ஆனால் மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் ஷிண்டேவுக்கு பவர் கம்மி, பிட்னாவிஸ்க்கு பவர் அதிகம். அதே போல் பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர், அவருக்கு பவர் கம்மி. அங்கே இருக்கக்கூடிய சாம்ராட் பிஜேபி துணை முதல்வர், அவருக்கு பவர் அதிகம். ஏன்னா அவங்ககிட்ட தான் அவர் வந்து ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு. நீங்கள் அவர் தயவில் இருக்கீங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, பிஜேபி கவுந்துவிட்டா ஷிண்டே ஒரே நிமிஷத்தில் கவுந்துருவார்ல, அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு போயிட்டுருக்கும்போது, டெல்லியில் போயிட்டுருக்கும்போது திடீர் நேற்று இந்த இடி வருது, புதிய செய்தி. ஆனால் அரசியல் புரசலாக போன வாரமே எல்லாம் சொன்னாங்க இல்லைங்க, நிதின் கட்கரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை, ஏன்னா அந்த முதல் பட்டியல் வெளியிடும் போதே எல்லோரும் நிதின் கட்கரி பேரை எதிர்பார்த்தாங்க. என்னங்க குழந்தைங்க, நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் பொண்ணு, அந்த பொண்ணுக்கெல்லாம் சீட் தராங்க. அந்த பொண்ணுடைய வயசு என்ன, நிதின் கட்கரியோடைய அரசியல் அனுபவம் என்ன? அவர் கான்பூர் அவர் நின்னா ஈஸியாக ஜெயிப்பார். மறுபடியும் சொல்கிறோம், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் வந்து சரத்பவார் அப்படின்னா அங்கே எல்லோரும் மதிக்கத்தக்கவர். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இடி அவர் மேலே கேஸ் போடும்போது நான் வரேன்னு சொல்லி அடுத்த நாள் வரப்போகிறாரு அப்படின்லாம் சொல்லி மொத்த சிவசேனா தொண்டர்கள் அந்த இடி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இடி ஆஃபீஸ் உள்ளே போக முடியல. ஐயா நீங்கள் வராதிங்கயா, உங்களுக்கு நான் சம்மன் அனுப்புகிற ஐடியாவே இல்லைன்ட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள். இப்போ உத்தவ் தாக்கரேக்கு நீங்கள் சம்மன் அனுப்ப முடியும்? ஒரே விஷயம் தான் எல்லாரையும் யோசிப்பாங்க, என்னங்க அது கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுக்குறாங்க, ஏன் உத்தவ் தாக்கரேக்கு சம்மன் கொடுக்கல? ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கு சம்மன் கொடுக்குறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா அடுத்து இடி ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்க்கு உள்ள இடி ஆஃபீஸரே போக முடியாது உள்ள. ஏன்னா அந்த ஒரு அளவுக்கு மீறி ஆக்ரோஷமாக இருப்பாங்கள்ல. கடந்த கால சிவசேனா வரலாறை பார்த்தாவே தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள். அதில் நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்குது. அவர் பேசின சாம்னா பத்திரிகையில் அவர் எழுதி பேசிய பேச்சுக்காக ஒரு 5-6 வருஷம் அவர் ஓட்டே போட முடியாதுன்னு சொன்னாங்க பால் தாக்கரே. அந்த அளவுக்கு பேசுவார். மகாராஷ்டிரம் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் தான், அது ரொம்ப தெளிவாக இருப்பார். பிஜேபி யாராக இருந்தாலும் என்னை வந்து பாருங்கம்பார். அத்வானிலாம் அவரை வந்து பார்க்கணும், அவ்வளோ பெரிய சீனியர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன? உத்தவ் தாக்கரே அமைதியாக இருக்கார். ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் பிஜேபி அடிக்கணும்னு அவர் தயாராக இருக்கார். அவர் கட்சி உடைச்சதுனால. ஒரு பக்கம் சரத்குமார் அவரும் அடிக்கணும்னு தயாராக இருக்கார். இன்னொரு பக்கம் சரத்பவாரை போய் அதானி பார்த்தார். ஏன்? அந்த தாராவி ப்ராஜெக்ட் அவர் தான் பண்ணுறாரு. அப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சுங்கிறாங்க. அது அமௌண்ட்டுக்கு மட்டும்லாம் கொடுப்பார்ல. எல்லாம் நீங்கள் வந்து அரசியல் 1000 கட்சி மாறி இருந்தாலும் திமுக அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாம் தொழில் ரீதியாக பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கும். பணக்காரம் அது தனி உலகம். இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபியில் பெரிய கோஷ்டி பூசல் உருவாகிட்டுருக்கு. அதாவது ஆர்எஸ்எஸ் ஒன்று, மோடி அத்வானி இவர் நம்ம அமித்ஷா ஆதரவாளர்கள் ஒன்று, பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ளவங்க ஒன்று. இப்போ பிஜேபியில் நிறைய பேர் வர 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 பழைய ஆளுக்கான முக்கியத்துவம் குறையுது, திட்டமிட்டு குறைக்கிறாங்க. கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரியை பெருசாக வந்து எதுலேயுமே இது பண்ண மாதிரி பட்டும் படாமல் இருப்பார். ஏன்னா அவர் அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, பிரமோத் மகாஜன் உங்களுக்கு தெரியும், அவர் வீட்டில் இருக்கும்போது அவரை வந்து சுட்டு கொண்டாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு பெரிய மரியாதை இருந்தது, அவர் இன்னும் 2-3 பேரெல்லாம் சொல்கிறாரு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஏன் இன்னைக்கு நிதின் கட்கரி கொடுக்கல? நிதின் கட்கரிகிட்ட உத்தவ் தாக்கரே தரப்பு பேசாமல் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா? இப்போ நிதின் கட்கரி என்ன சொல்லுவார்? அவங்க ஆதரவாளர்கள் பொறுமிட்டு தாங்க என்ன சொல்லுவார்? இல்லை என்ன இருந்தாலும் நாங்கள் பிஜேபியில் தான் இருப்பேன் சொல்லிக்குவார். அப்படி தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் நான் பிஜேபியில் இருப்பேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் தாரணி வந்து டெல்லிக்கு போயிட்டு, என்னங்க நீங்கள் பிஜேபியில் சேர போகிறீங்க? இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இருந்தது, அதுக்காக வந்தேன். யாரை கதை விட்றீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் பிஜேபிக்கு போனீங்கன்னா அதெல்லாம் பிஜேபி அது ஒரு மோசமான கட்சின்னு சொல்லணும். இப்போ நிதின் கட்கரியோடைய ஆளுங்க இன்றைக்கி இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை என்ன இருந்தாலும் ஜிக்கு வந்து முதல் பட்டியலே கொடுத்துருக்கணும், அவர் மிகப்பெரிய தலைவர். இருந்தாலும் ஹைகமாண்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதை பார்த்துக்கலாம். இந்த பக்கம் என்ன இருந்தாங்க, சுப்ரியா சோலோ அவர் தெய்வம் மாதிரிங்கிறாங்க. உடனே பிட்னாவிஸ் உடனே லைனுக்கு வராரு. ஏன் அவரை பார்த்து இவ்வளோ கவலைப்படுறாங்க? அதையும் தாண்டி அவர் சொன்ன மிகப்பெரிய முக்கியமான வார்த்தை பிட்னாவிஸுடைய வார்த்தை. சொல்ல முடியாது, அமெரிக்க ஜனாதிபதியாக கூட நான் அவர் ஆக்குவேன்னு சொல்லுவாங்க. அதாவது உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறாரு, பிட்னாவிஸ் இங்கே இவர் நம்ம கட்கரி இங்கே வாங்க, எங்களோட சேர்ந்துருங்க, உங்கள் தலைமையில் நாங்கள் பின்னாடி வரோம், கான்பூரில் நீங்கள் நில்லுங்க உங்கள் தொகுதி. உடனே இவர் என்ன சொல்லணும், இல்லைங்க கட்கரி பெரிய தலைவர், அவர் வந்து எங்கள் கட்சியோட ஐக்கான், பிஜேபியோட ஐக்கான்,
அவர் தலைமையிலன்னா நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு சொல்ல முடியாது. உத்தவ் தாக்கரே வந்து அவர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாருன்னா என்ன பேச்சு அது? எல்லாம் ரொம்ப தப்பான பேச்சு இல்லை? என்ன பேசிகிட்டு இருக்காரு? பட்னாவிஸ் வந்து குழந்தை. உத்தவ் தாக்கரே யார்? எந்த பாரம்பரியத்துக்கு வந்தவர்? பட்னாவிஸ்க்கு மறுபடியும் சொல்கிறோம், ஆர்எஸ்எஸ் உடைய பேக்கப் இருக்கிறதுனால என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. பட்னாவிஸ்க்கு பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க? அங்கே முன்னாள் முதலமைச்சர் தான். எத்தனை பேர் வருவாங்க? நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும். பட்னாவிஸ் பின்னாடி 10 பேர் வந்தால் உத்தவ் தாக்கரேக்கு பின்னாடி லட்சம் பேர் வருவானுங்க. அந்த அளவுக்கு கட்சி. நீங்கள் இப்போ பட்னாவிஸ்ங்கிறது தனிநபர். இங்கே உத்தவ் தாக்கரே அப்படி இல்லை. அவர் வந்து இவருக்கு சவால் விடுறாரு. பதட்டம் மறுபடியும் சொல்கிறேன்ல, பதட்டம். இப்போ என்ன ஆகி போச்சு? கட்கரி தரப்பில் என்ன யோசிப்பாங்க? சுப்ரியா சுலே கூப்பிட்றாங்கன்னா சரத்பவார் சொல்லாமல் கூப்பிடுவாங்களா? உத்தவ் தாக்கரே கூப்பிட்றாங்க, உத்தவ் தாக்கரே இருக்க கட்சிக்காரங்க கூப்பிட்றாங்க. நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காது. என்னடா முதல் லிஸ்ட்டில் நம்மளுது இல்லை, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க நம்மளை. சரி, இருக்கிற வரைக்கும் இருக்கும். வர நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்ப்போம். கட்சி கவுந்துச்சுன்னா வெளில வந்துடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? அமைதியாக இருப்போம். இப்போ அமைதியாக இருக்கிறது தான் புச்சால்தனம். அப்புறம் அவங்க ஆதரவாளர்கள் வேலையே செய்ய மாட்டாங்க. அமைதியாக சொல்ல முடியாது. சிவசேனாக்கு ஆதரவு கூட வேலை செய்வாங்க. ஏன் உங்களுக்குள்ளே ரகசிய டீலிங் இருக்காதா? இந்நேரம்லாம் டீலிங் முடிஞ்சிருக்கும். அது மோடிக்கு தெரியாமையாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது தூக்குனா பிரச்சனை வந்துடும். ஒரு பக்கம் அசோக் சவான் பெரிய ஆள் உள்ளே வராரு, இன்னொரு பக்கம் பெரிய ஆள் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி கோவமாக இருக்காருன்னா அதுக்கு சரியாக போச்சு. பிஜேபி எங்கே வளருது? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டெல்லியில் நேற்றே போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை இவங்க என்ன சொல்கிறாங்க? எப்பா போன தடவை 22 சீட்டில் நாங்கள் நின்னோம் ஷிண்டே. இந்த தடவை ரொம்ப கேவலமாக கொடுக்குறீங்களே அப்படின்னா, இல்லைங்க 8க்கு மேலே தரமாட்டோம். அப்புறம் 10 தான். சரிங்க 10 தரலாங்க. ஏற்கனவே எங்கள்கிட்ட 12 பேர் இருக்காங்களேங்க, 2 மிஸ் ஆகுது, 13 பேர் இருக்காங்களே மிஸ் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ சரி கட்டுவதற்கு இப்போ டெல்லி போயிருக்காங்க. அநேகமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேட்கும்போது ஷிண்டேக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கொள்கை இல்லைங்க. அவருக்கு என்ன பயம்னா, இருக்கிற 3 பேர் கைவிட்டு போயிட்டா பிஜேபிக்கு அந்த பயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த 3 பேருக்கு ஏதாவது பிஜேபி பண்ணும். அப்பா பணத்துக்கப்பா சொல்ல முடியாது. பிஜேபியில் கொஞ்சம் அமைதியாரு, எலெக்ஷன் முடிஞ்சு என்கிட்ட வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, அந்த பக்கம் அஜித் பவார், அது பிரச்சனையே இல்லை. அவங்க மொத்தமே 4 தான். இப்போ அஜித் பவார் 4 கேட்குறாரு. 4 சீட்டு கேட்குற அஜித் பவாருக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க. இது தேசியவாத காக்கிற சின்னம் கொடுத்தாங்க. 10 சீட்டில் நிற்கக்கூடிய சரத்பவாருக்கு சின்னம் இல்லை. இதுதான் ஜனநாயகம். எளிமையாக புரிஞ்சுக்கலாம். 20 சீட்டில் நிற்கக்கூடிய உத்தவ் தாக்கரேக்கு சிவசேனா இல்லையா? 8 சீட்டோ 10 சீட்டோன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேக்கு இன்றைக்கி அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க. இமாச்சல பிரதேசில் என்னாச்சு? கட்சி விட்டு வெளியில் போனவங்கள பாதுகாக்கிறாங்க. ஒன்று சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியதுதான். பிஜேபி இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்கும். இப்போ இங்கே வந்து ஓபிஎஸ் வந்து ரெட்டலைக்கு நான் வந்து உரிமை கோர்றேன். ஏங்க கொடியே கட்டக்கூடாது, வேட்டியே கட்டக்கூடாதுங்கிறீங்க. எப்படிங்க நீங்கள் ரெட்டலைக்கு உரிமை கோருவீங்க? ரெட்டலை பண்ணுவீங்கன்னா பதில் இல்லை. அதாவது பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருந்தால் எதை வேணால் பண்ணலாம். எஸ்பிஐ வங்கி வந்து இல்லை நாங்கள் 4 மாதம் ஆச்சு கொடுப்போம்னு சொல்லலாம். 1+1 3ங்க, 2 எப்படிங்க வரும்னு கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி தான் கேட்பாங்க. 1+1 3 தாங்க மோடி ஐயா சொல்லிட்டாரு. 2ங்கிறதுலாம் பழைய ஆள் எழுதி வச்சது. சொல்லுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க. இன்றைக்கி மும்பையில் திணறிட்டு இருக்குது. நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் நான் நிறைய நம்ம சொல்லுவோம்ல, என்னங்க எப்போ பார்த்தாலும் பிஜேபியே சொல்கிறீங்கன்னா, என்டிஏ கூட்டணி உடஞ்சிட்ருக்கா, இந்தியா கூட்டணி உடஞ்சிட்ருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா கூட்டணி உடஞ்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் பக்காவாக சேர்ந்துட்டாங்க. நீங்கள் கூட்டணியே முடிவு பண்ண முடியல. பீகாரில் பார்த்தா மோடியுடைய ரேலியை பாஸ்வான் பையன் வரமாட்டுறாரு 3 நாள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அவ்வளோ பிரச்சனை. நீங்கள் அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஷிண்டேவும் அஜித் பவார்களும் எப்படி வேலை செய்வாங்க? உள்ளே பிரச்சனை. அவங்க எப்படி வேலை செய்வாங்க? அவங்க என்ன யோசிப்பாங்க? எப்பா ஆட்சி இருந்த வரைக்கும் இருந்துட்டோம் ஷிண்டே கிட்ட, இனிமேல் வேலைக்கு ஆகாது. அடுத்து பிஜேபி வந்தால் காலி பண்ணாலும் காலி பண்ணிடும் ஷிண்டே கிட்ட. அதனால் மெதுவாக நம்ம உத்தவ் தாக்கரேட்ட இப்போயே மன்னிப்பு கடிதம் கொடுத்து போயிடுவோம். அதேமாதிரி சரத்பவார்கிட்ட அவங்க போயிடுவார் அஜித் பவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? பிஜேபி மட்டும் தனியாக நின்று எங்கே ஜெயிக்க போகுது? ஏற்கனவே பிரகாஷ் அம்பேத்கர் அவங்களோட இருக்காங்க. ஏற்கனவே இதில் நம்ம யூபியில் கூட பார்த்தீங்கன்னா 3 எம்எல்ஏ பிஎஸ்பியிலேருந்து இங்கே வராங்க. அப்போ இந்தியா முழுக்க யார் வலிமை பெற்றுட்ருக்கா? இன்றைக்கு காலையில் கெஜ்ரிவால் சொல்கிறார், என்னுடைய நான் வந்து உங்கள் பையனாக உழைச்சிட்ருக்கேன் டெல்லிக்கு, எங்கள் 7 பேர் ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸும் 3 பேர் அறிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பெரிய குழப்பம். இது முடிவுக்கு வந்தாலும் நிதின் கட்கரி ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க. பிஜேபி பனாலாக போகுதுங்கிறது தான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.